பீஸா ஆர்டர் பண்ண தேவையே இல்லை. இந்த சிம்பிள் ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்க, வீட்டிலேயே சூப்பராக பீஸா ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப்பு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சுகர், 2.5 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஃப்ளோர் கூட இந்த இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டை டைரெக்டாக சேர்த்துக்கலாம். சப்போஸ் அது ஆக்டிவ் ஆகலைன்னா நம்ம பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதுக்காண்டி தான் ஸ்டார்டிங்கிலே நான் இங்கே இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணி வச்சிடுது. ஆட் பண்ணது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 5 to 10 மினிட்ஸு அப்படியே வச்சிடுங்க. இந்த மாதிரி ஃபோம் வந்தால் ஈஸ்ட் ரெடி. நான் இங்கே 1/2 டீஸ்பூன் oregano ஆட் பண்ணிடுது. இது ஆப்ஷனல் தான். ஒன் டீஸ்பூன் சால்ட்டு, 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணின டைமு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கு. டோட்டலாக 2.5 கப்பு தண்ணி. நார்மலாக நான் எவ்வளோ ஃப்ளோர் எடுக்குதோ அதுக்கு பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துடும். ஃபைவ் கப்ஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிடுது. நான் இங்கே ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்துருக்கு. உங்ககிட்ட மைதா இருந்துச்சுன்னா அதுவும் எடுக்கலாம். மைதா எடுத்துச்சுன்னா இதை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணியா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துடுங்க. கையில் லைட்டாக ஒட்டுன மாதிரி இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடுது. ஒலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். 5 to 10 மினிட்ஸ் கிட்டே நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். அதுக்காண்டி நான் கவுண்டர் டாப்பில் போட்டிருக்கு. பவுலில் கொஞ்சம் ஆயில் தடவி இந்த மாவை ரைஸ் ஆகுதுக்காண்டி வச்சுக்கோங்க. 2 hours கிட்டே எடுத்துடும். டபுள் சைஸ் ஆகணும். டாப்பிங்ஸ்க்காக சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலாஸ் ஆட் பண்ணலாம். நான் 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கு. அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 an hour ஊற வைக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மேரினேட் பண்ணிய சிக்கனை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கூடவே கொஞ்சம் ப்ரொக்கோலியும் வதக்கி எடுத்துடுது. இது கூட நான் லைட்டாக உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமுள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். பீஸா சாஸ் பண்ணதுக்காண்டி குக்கர் எடுத்து அதில் 3 தக்காளியை 1/2 கட் பண்ணி போட்டிருக்கு. சேம் சைஸ் வெங்காயம் 1.5 ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் லைட்டாக கட் பண்ணிடுங்க. கூடவே ஒரு 5 கார்லிக்கும் சேர்த்துடுது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கவரான மாதிரி தண்ணி ஊற்றி 3-4 விசிலு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துடுங்க. சூடு போனதும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துடுங்க. தக்காளியோட ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும்.
அடுப்பில் பாத்திரம் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அரைச்சு வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லியை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் oregano, 1/2 டீஸ்பூன் chilli flakes சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது சேர்க்குற டைம் வீடியோ ஆன் பண்ண மறந்துடுச்சு, அது மிஸ் ஆயிடுச்சு. லைட்டாக டேஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஃப்ளேவர் கம்மியாக இருந்துச்சுன்னா அது இப்போ ஆட் பண்ணி பேலன்ஸ் பண்ணலாம். நான் இங்கே லைட்டாக சுகர் ஆட் பண்ணியிருக்கு, கூடவே கொஞ்சம் oreganoவும் சேர்த்துருக்கு. பீஸாக்கு தேவையான சோஸ் ரெடி ஆயிடுச்சு. டாப்பிங்ஸுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே வெங்காயம், கேப்சிகம், டொமேட்டோ, பார்ஸ்லி எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கு. ரெண்டு பேக்கெட்டு மொசரல்லா சீஸும் எடுத்து வச்சிருக்கு. டபுளா ரைஸான மாவுன்னு உங்க பேஸுக்கு ஏற்ற மாதிரி மாவை எடுத்துக்கோங்க. கையில் லைட்டாக ஒட்டிடுச்சுன்னா ஃப்ளோரை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி பீஸை பண்ண போகிற ட்ரேயில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுங்க. மாவு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி ட்ரே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு கையில் ஒட்டுதுன்னா லைட்டாக ஃப்ளோரை அப்ளை பண்ணிடுங்க. காலஞ்சு இது பேக்கான டைமு டபுளா ரைஸ் ஆயிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிடுங்க. தின்னா வேணும்னா இதை விட தின்னா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஃபோர்க் வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸ் போடுங்க. முதல்ல பீஸா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அதுக்கு மேல மொசரல்லா சீஸ், அப்புறம் சிக்கன், ப்ரோக்கோலி, ஒனியன், கேப்சிகம், உங்கள் கையில் என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல மேலே மொசரல்லா சீஸு திரும்பியும் ஸ்ப்ரெட் பண்ணி
பேக் பண்ணி எடுத்துடுங்க. நான் ஓவனை 20 மினிட்ஸு கிட்ட ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன் 200 டிகிரியில். எனக்கு இது வைக்காததுக்கு 15 மினிட்ஸு கிட்ட எடுத்துடுச்சு. ஒவ்வொரு ஓவன்லும் பேக்கிங் டைமு டிஃபர் ஆகிடும். சீஸு நல்லா மெல்ட் ஆகி எட்ஜஸ் கோல்டன் ப்ரௌன் ஆனால் உடனே நம்ம பீஸா ரெடி. பார்த்தீங்களா, வீட்டிலே பண்ணின ஃப்ரெஷ் சீஸி ஹோம்மேட் பீஸா. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.